பழங்குடியின மக்களின் உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்காக தயாரிக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற சட்ட வரைவின் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்தும் பழங்குடியின மக்களின் அடிப்படை உரிமைகள் தொடர்பான தற்போதைய சட்ட சிக்கல்களை தீர்ப்பதற்கும் சுற்றாடல் அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கலந்துரையாடல் பாராளுமன்ற வளாகத்தில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவின் பங்கு பெற்றுதலுடன் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டு வேடுவ இன மக்களின் வரலாற்று பெறுமதியை பற்றி விளக்கிய பழங்குடியின தலைவர் ஊருவரிக்கே வன்னிய தலாத்தா அவர்கள் தற்போது எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்தும் பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். ஐக்கிய நாடுகள் சாசனத்தின்படி தயாரிக்கப்பட்ட பழங்குடியின உரிமை சட்டம் மற்றும் பழங்குடியினர் அன்றாட வாழ்வில் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்தும் விளக்கிய பழங்குடியின தலைவர், கடந்த அரசுகள் சில நடவடிக்கைகளை எடுத்தாலும் தமது பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு கிடைக்கவில்லை என சுட்டிக்காட்டினார். வேடுவ இன மக்கள் நாட்டின் வரலாற்று சொத்து என்றும் அவர்களை பாதுகாப்பதும் அவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதும் இன்றி அமையாதது என்றும் கலாச்சார அமைச்சர் சுனில் செனவி தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு தேவையான சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளை நிறைவேற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை சுற்றாடல் அமைச்சர் துரிதமாக முன்னெடுக்கும் என சுற்றாடல் அமைச்சர் தம்பிக்க படபெத்தி தெரிவித்தார். அது தொடர்பில் நடைமுறையில் உள்ள சட்ட நிலைமைகள் மற்றும் அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் சுற்றாடல் அமைச்சர் மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் விளக்கினர். பழங்குடியினர் நமது நாட்டின் ஒரு அங்கம் எனவும் ஏனைய அனைவருக்கும் இருக்கும் உரிமைகள் பழங்குடியினருக்கும் இருக்க வேண்டும் எனவும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இங்கு தெரிவித்தார். பழங்குடியின மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு நடைமுறையில் உள்ள சட்ட மற்றும் தொழில்நுட்ப சிக்கல்கள் குறித்து கவனம் செலுத்திய பிரதமர், அடுத்த 3 மாதங்களில் பழங்குடியினரின் உரிமைகளை வென்றெடுக்க தேவையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளிடம் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் சுற்றாடல் அமைச்சர் தம்மிக்க படநெத்தி, கலாச்சார அமைச்சர் கினிதும சுனில் செனவி, சுற்றாடல் பிரதி அமைச்சர் ஆண்டன் ஜெயக்கொடி, பாராளுமன்ற உறுப்பினர் சுகந்த பலகல்ல, வன ஜீவராசிகள் பணிப்பாளர் நாயகம் சூரிய பண்டார ஆகியோர் உட்பட சுற்றாடல் அமைச்சு மற்றும் மாற்றுக் கொள்கை மையத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அதிகாரிகள் மற்றும் பழங்குடியின மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர்.